கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பு படி மக்கள் மனசிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு தாக்கம் ஏற்பட்டு அதன் விளைவாக நேற்றைய முன்தினம் மதுரையை சேர்ந்த பூர்ணச்சந்திரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மன வேதனையோடு இந்த நாட்டில் முருகனுக்கு தீபம் ஏற்ற முடியல என்கின்ற சூழ்நிலையில அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். இது இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது, வேதனை ஏற்படுத்தியது. தன் உயிரை கொடுத்தாவது இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவர் உயிர் மாய்த்திருக்கின்றார். அதற்காக இந்து முன்னணி சார்பிலே தமிழகம் முழுவதும் முருக பக்தர்களும் ஆன்மீக பிரிவுகள் சேர்ந்து அவருக்கு மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து முன்னணி மாநிலத்தில் அறிவித்திருந்தார். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் மோட்ச தீபம் ஏற்றுவதற்கு படங்கள் வைத்து வழிபாடு செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் அடக்குமுறையை கையாண்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த திருப்பரங்குன்ற மலை மீது இஸ்லாமியர் சேர்ந்து வழிபாடு செய்வதற்கு அனுமதிக்கின்றார்கள், மக்களை அனுமதிக்கல, இந்துக்களை அனுமதிக்கல. மேல் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு செல்வதற்கு இன்றைய தினம் தீபம் வைத்து வழிபாடு செய்வதற்கு கூடி தமிழ்நாட்டில் ஒரு காட்டாட்சி நடக்கின்றது. அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ரோட்ல வச்சு ஒரு வழிபாடு நடத்தணும், தீபம் ஏற்றோன்னா எந்த இடத்தையும் பண்ணக்கூடாது. அவங்க அனுமதி மறுக்கப்பட்டு கடிதம் கொடுக்குறாங்க. நம்ம ரோட்ல வச்சு ஒரு இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல சந்திப்புல கோயில்கள்ல முன்னாடி மோட்ச தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கில்லை. இன்றைய தினம் திருப்பூர்ல பல இடங்கள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த இடத்துல நிறைய நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உள்ளரங்கங்களிலும் கோயிலும் மோட்ச தீபம் ஏற்றி வருகிறார்கள். இது தமிழக அரசு இந்து விரோத போக்கு. குறிப்பாக பூர்ணச்சந்திரனுடைய மரணத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கின்ற எண்ணம் ஓகிறது. இந்து அரசு இனிமேல் நீடித்தால் இந்துக்களுக்கு எந்தவித ஜனநாயக உரிமை கிடையாது, கிடைக்கிறது இல்லை என்பது இந்து முன்னணி குற்றச்சாட்டு.